ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்றா இருக்கக்கூடிய ஊட்டி ட்ரெயின் ரைடு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். உலகத்தில் ரொம்ப அழகான மலை ரயில் பாதைகளில் இதுவும் ஒன்று. இதை 1908 கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ 100 இயர்ஸ்க்கு மேலே பழமையான ஒரு மலை ரயில் பாதை. இதை 2005 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் குன்னூர்லேருந்து 7:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குது பெங்களூர் டு குன்னூர் போயிட்டுருக்க பஸ்ஸில் ஜேர்னியில் எடுத்த வீடியோஸ் தான். மவுண்டெயின்ஸ்னாலே யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வெளியிலேயே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இந்த டீ கார்டன்ஸ் எல்லாம் கண்ணில் பட ஆரம்பித்ததுமே குன்னூர் என்டர் ஆகிட்டோன்றது நல்லாவே புரிஞ்சுது. மார்னிங் 6 o'clock ரீச் ஆகிருக்க வேண்டிய பஸ் 7 o'clock தான் ரீச் ஆச்சு. நீங்கள் பஸ் இறங்குற இடத்துலேருந்து ஒரு 200 to 300 மீட்டர்ஸ்லேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. உள்ளே என்டர் ஆனதுமே 7:45 ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. நம்மளை மாதிரி நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக ட்ரெயின் கிட்டேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அண்ட் டீ குடிச்சிட்டு 7:45 ரைடுக்கு ரெடி ஆகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் கண்டிப்பாக நானும் சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட பிளேஸில் வந்து செட்டில் ஆகியாச்சு. நாங்கள் இந்த ரைடு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் கிளாஸ்க்கு இந்த ட்ரெயினுக்கு 365 rupees டிக்கெட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் சீட்டிங் அதுக்கு 165 டிக்கெட் ப்ரைஸ். ட்ரெயின் டிக்கெட்ஸ் நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப்பில் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கவுண்டரில் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். பட் சீசன் டைமில் லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆப்பில் ஆல்ரெடி புக் பண்ணிக்கிறது பெட்டர். இது ஃபுல் ரைடு வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் 2-3 months ப்ரையராக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 5 hours லாங் ஜேர்னி. பட் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது அந்த ஃபுல் ரைடு ஒன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோ டன்னல்ஸ், அவ்வளோ அழகான பிரிட்ஜஸ், அவ்வளோ அழகான பெயிண்டிங் மாதிரியான சீனரிஸ் எல்லாம் பார்க்கலாம். குன்னூர் டு ஊட்டி ரைடும் கம்மி கிடையாது. பட் இது அழகுன்னா அது வந்து அழகை பொறாமைப்படும் பேரழகுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அழகான பிரிட்ஜு க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலையில் 8 மணி வெயில், அழகான சீனரிஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷான காற்று, இது எல்லாமே உங்களை ஏதோ ஒரு ஸ்டோரி புக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியில் தலைநீட்டி பார்த்தா உங்களை மாதிரியே ஹாப்பியான ஃபேஸஸ் எல்லா விண்டோலையும் எல்லோரும் தலை வெளியில் விட்டுட்டு அந்த அழகான மொமெண்ட்டை கேப்சர் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த வைபே ஒரு மாதிரி ஹாப்பியான ஸ்டார்ட் கொடுக்கும். ரொம்ப நேரமாக டன்னலை தேடிகிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த ட்ரெயின் ஜேர்னியில் டன்னல் க்ராஸ் பண்ணுறது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வரும்போது உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ராக் டன்னல்குள்ளே என்டர் ஆக போகிறோம். பட் குன்னூர் டு ஊட்டி ரூட்டில் உங்களுக்கு டன்னல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட் வந்து அங்கே 46 tunnels and 200 bridges இருக்குது. Okay, I'll pause it here and let you all experience it. Hope you all have heard it. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட் இருக்க முடியுமா ஒரு பர்ஃபெக்டான வெக்கேஷனுக்கு? ஒவ்வொரு கர்வ்லையும் ட்ரெயின் வளையும் போது அந்த ஸ்டீம் இன்ஜினோட அழகை பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே ஒரு சின்ன டீட்டெயில் என்னென்னா, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். அண்ட் அது வந்து ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டீம் என்ஜின் வந்து மற்ற ட்ரெயின் என்ஜின் மாதிரி புல் பண்ணுறதில்ல. ஃப்ரண்ட்டில் வந்து புல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காது. இன்ஜின் பேக்கில் இருக்கும். பேக்கில் வந்து ட்ரெயினை புஷ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டே இருக்கிறதுனால ஒரு கர்வ்லையும் அந்த ட்ரெயின் வளையிறது ரொம்ப அழகாக தெரியும் இங்கேருந்து பார்க்க. அண்ட் இன்னொன்று, எங்கள் ட்ரெயினோட லெஃப்ட் சைடு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலி வியூ கிடைக்கும். ரைட் சைடு வந்து மவுண்டன் வியூஸ்.
ஊட்டி நெருங்க நெருங்க உங்களுக்கு இந்த உயரமான மரங்களுக்குள்ளே அந்த ட்ரெயின் போகிற சீன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு டோலி ரொம்ப நேரமாக ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு அழகான வீடியோ எடுத்து கொடுத்து, அப்படியே எனக்கும் இந்த ஒரு அழகான ஷாட் அவங்கக்கிட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஐ ஆம் கோயிங் டு ட்ரெஷர் திஸ் வீடியோ பிகாஸ் மனசில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அப்படியே ஃபேஸில் பொங்கி வழியுது. இந்த மாதிரி ப்ளேஸஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதோட அழகே இது தான். வழியெல்லாம் ஒரே ஹாப்பியான ஃபேஸஸ், யார் என்ன எங்கே இருக்கோம் எல்லாத்தையும் மறந்து சின்ன பசங்க மாதிரி ட்ரெயின்லேருந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு, கொஞ்ச நேரத்துக்கோ கொஞ்ச நாளுக்கோ நாம் ஒரு வளர்ந்த எருமை மாடுங்கிறத மறந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாரோடையும் பழகி, யார் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நாமளாக இருக்க முடியும். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஷட் அப் ஃபார் சம் டைம் அண்ட் லெட் யூ ஆல் என்ஜாய் த பியூட்டிஃபுல் சீனரி. Okay, I cannot keep calm anymore because another tunnel is here. லாஸ்ட் டைம் வந்தது ராக் டன்னல், இது இவங்களே கட்டினது. எதுவாக இருந்தால் என்ன, டன்னல்னால் கற்றுவோம். ஸோ கெட் ரெடி. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் டன்னல். சொல்லிக்கிற மாதிரி 2-3 டன்னல்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரொம்ப அட்வான்ஸ்டாக புக் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளவுதான், 18 to 20 கிலோமீட்டர்ஸ் குன்னூர் டு ஊட்டி ரைடு முடிவுக்கு வந்துருச்சு. 1 hour 15 minutes to 1 hour 30 minutes ஆகும் இந்த ரைடுக்கு. Hope you all enjoyed the journey with me. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி vlogsக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஊட்டி ட்ரிப்போட அதர் டீட்டெயில்ஸை அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.